Hi friends, welcome to Triple M Painting Works. இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறோம் இந்த டாடா ஏஸ் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறது தான். பாருங்க ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக புது தொட்டி கட்டி கேபின்லாம் ஃபுல்லாக டிங்கர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக ரஷ்ட்டு வண்டியில் உள்ள வெளியே இந்த வண்டி தான் நம்ம மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி ப்ரைமர் அடிச்சு 4 கோட் பெயிண்ட் அடிப்போம் இந்த வண்டிக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, 4 கோட் பெயிண்ட் இந்த வண்டிக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அடுத்து ஒரு டாடா ஏஸ் ரெடி பண்ணுறோம், ஒரு கார் மாதிரி பண்ணுவோன்னு. அது இந்த வண்டி தான். நம்ம சேனலுக்கு புதுசாக யாரா வந்திருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், எந்த அளவுக்கு பக்காவாக வேலை பார்க்குறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு அந்த சைடு ஆங்கிள்லாம் ஃபுல்லாக பாடி ஃபில்லர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா தொட்டி கட்டிக்கிறாங்க, அந்த சைடு ஃபுல்லாக அந்த கேப்பாக இருந்தது. அதனால் அந்த கேப் ஃபுல்லாக சுற்றி அந்த மெட்டல் பேஸ்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பாடி ஃபில்லர், அது போட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், தொட்டியில் அந்த ப்ரைமர் ஃபுல்லாமே அந்த துணி வச்சு தொடச்சிக்கிறாங்க. அது ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்பாருங்க எங்கள் டேடி. பாருங்கள், ஸ்டாண்ட் பண்ணுறாரு மொத்தமாக. எங்கள் அப்பா தான் மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறாரு. ஏன்னா அது துணி போட்டு தொடச்சி, அது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. துணி போட்டு தொடச்சது அதுவும் ஏதோ நார்மல் ப்ரைமர் போலுது அது. அதனால் அப்படியே வந்துடுது தேய்க்க. இது மொத்தமாக தேய்ச்சிட்டு நாங்கள் எஸ்டி பிராண்டு, அந்த பிராண்டட் ப்ரைமரு எஸ்டி பிராண்டோட அது அடிப்போம். அப்போ தான் பெயிண்ட் உரியாது, பெயிண்ட் நல்லா பக்காவாக க்ரிப்பாக உட்காரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக வண்டி ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி ப்ரைமர் அடித்தாச்சு. உள்ளேயும் ப்ளூ கலர் ஒரு கோட் போட்டாச்சு, பேஸ் கலரு. உள்ளேயும் நாங்கள் 2 கோட் அடிப்போம். எப்போவுமே கேட்டுவோங்க, எல்லா வண்டியும் நாங்கள் உள்ளே 2 கோட் அடிப்போம். உள்ளே ஃபஸ்ட்டு அடிக்கும்போது ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து மொத்தமாக கம்ப்ளீட் ஆனபோது ப்ரெஷ்ஷில் அடிப்போம். அதுக்கடுத்து கேபின்குள்ளே பாருங்கள், இந்த டாப் அப்போஸ் வர இடம், இந்த டேஷ்போர்டு வர இடம் ஃபுல்லாமே அந்த ஹேமர் டோன் சொல்லுவாங்க. அதான் அந்த தண்ணி பட்டாலும் ரெஸ்ட் ஆகுதில்ல, அந்த மாதிரி பெயிண்ட்டு ஹேமர் டோனு, அந்த பெயிண்ட் அடித்தாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேபின் ஃபுல்லாமே அந்த ஸ்பாட் பட்டி, ஆல்ரெடி அந்த பேஸ்ட்டுக்கெலாம் பட்டிலாம் பார்த்து ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். ஸ்பாட் பட்டினா அந்த ப்ரைமர்லாம் அடித்தப்பறம் அங்கே சின்ன சின்ன கிராஷ் மார்க்கு, சின்ன சின்ன டென்ட்ஸு, அது மாதிரி இருந்தால் அது ஃபுல்லாக ஸ்பாட் பட்டி பார்ப்போம். இதுவும் எஸ்டி பிராண்டோட பட்டி தான். பாருங்கள், ஸ்பாட் பட்டி பார்த்து மொத்தமாக தேய்ச்சின்னுக்குறோம் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு. குவாலிட்டினா இதுதான். ப்ரைமர் அடித்து அப்படியே அடிக்கலாம், ஆனால் நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம். ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் எங்கே கிராச் மார்க் இருக்கும் அது ஃபுல்லாக ஸ்பாட் பட்டி பார்த்து ஒரு பக்காவாக காருக்கு எப்படி அடிப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த டாடா ஏஸ், வேன் எல்லாத்துக்கும் அப்படி தான் அடிப்போம் மொத்தமாக பக்காவாக. ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள்.
வண்டி மொத்தமாக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பேனல் அந்த பேட்சிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா டாட்டா அந்த டாட்டா ஏசின்லாம் போட்டு இந்த டி சிம்பிள் போட்டு அப்புறம் ஏசின்னு பேர் போடலாம் அதெல்லாம் போன வாட்டி ஆல்ரெடி பெயிண்ட் வச்சுக்கிறாங்க. நாங்கள் எப்பவுமே நிறைய வண்டி பண்ணுறது தான் இந்த பேட்சிங்கு அண்ட் தென் அந்த கீலாக் செட்டு மொத்தமாக பெயிண்டில் இருந்தால் சுரண்டி எடுத்துகிட்டு அதெல்லாம் மாஸ்க் பண்ணி பெயிண்ட் அடிப்போம். அப்போ தான் பார்க்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக புது வண்டியாக இருக்கும். பாருங்கள் அப்புறம் அந்த பட்டியில் ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் இப்போது பேஸ் கோட் அடிக்கிறோம். பேஸ் கோட் ஃபஸ்ட்டு பேஸ் கோட்டு என்ன ஏன் இந்த கலர் அடிக்கிறோம்னா தொட்டிக்கு வந்து 3 ஷேட் கலர் அடிப்போம். அதான் சன்ரைஸ் கலர் கேட்டார் கஸ்டமரு. இந்த சூரியன் உதயமாகும் போது 3 ஷேடாக இருக்கும். காலைல ஒரு 6-6:30 மணி கலரு அந்த கலர் அடிப்போம் வண்டிக்கு 3 ஷேடு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நம்ம அந்த 3 ஷேடு எப்படி அடிக்கிறோம் எந்த அளவுக்கு அந்த ஷேடு பக்காவாக வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தொட்டி நல்லா ஒரு நாள் காஞ்சிச்சு ஃபஸ்ட்டு பேஸ் கோட்டு. அதுக்கடுத்து செகண்ட் பேஸ் கோட் அடிக்கிறோம். எல்லோ கலர் அந்த லெமன் எல்லோ கலர் இது செகண்ட் பேஸ் கோட்டு. இது அடித்து ஃபைனலாக வந்து அந்த 3 ஷேடு கலர் அடிப்போம். அது பாருங்கள் அதுதான் இந்த வண்டியோட ஹைலைட்டு. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணதில்லை 3 ஷேடு கலரு. நிறைய பேர் அடிப்பாங்க இந்த க்ரீன் கலரு ப்ளூ கலரு அதுக்கப்புறம் அந்த வயலட் கலர் அடிப்பாங்க. நாங்கள் தான் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணிக்கிறோம் எல்லோ கலரில். அது இந்த வண்டிக்கு நல்லா பக்காவாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. வீடியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள். ஃபைனல் அவுட்புட் வண்டி அந்த தரமாக வந்திருக்கோன்னு தொட்டிலேருந்து கேபின்லேருந்து ஒரு பக்காவாக இருக்கும். பாருங்கள் ரெண்டாவது ஷேடு அடிக்கிற ஃபஸ்ட்டு ஷேடு வந்து லைட் கலரு, ரெண்டாவது கொஞ்சம் டார்க் கலரு. அந்த ஷேடு அடிக்கிறாரு பாருங்கள் எப்படி அந்த ஷேடு வரதுக்கு. அதுக்கடுத்து மூணாவது அதோட கொஞ்சம் டார்க் கலரு. மொத்தம் 3 கலர் தொட்டிக்கு. தூரத்தில் வந்து பார்த்தா பக்காவாக இருக்கும். ஒரு நல்லா சன்ரைஸ் கலர் மாதிரி சூரியன் உதயமானம் எப்படி இருக்கும் காலைல அந்த மாதிரி இருக்கும் தூரத்தில் வந்து பார்த்தா.
வண்டி மொத்தமாக பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேனல் மட்டும் தான் பெயிண்டிங்கு. ஃப்ரண்ட் மேலே பாருங்கள் மொத்தமாக மாஸ்க் பண்ணியாச்சு. தென் மாஸ்க் பண்ண பிறகு பெயிண்ட் அடித்த பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட் அந்த லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு மாசாக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கே. மாசா கெத்தா ஒரு லைக் கார் மாதிரி இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. இந்த பேனலில் அசம்பிள் பண்ணிட்ட அப்புறம் பாருங்கள் ஷைனிங் பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்தது வண்டி, நல்லா ஒரு ஃபுல் தகுடாக இருந்தது வண்டி. பாருங்கள் அந்த ஷைனிங் பாருங்கள். 2 கோட் அடித்த பிறகு எப்படி இருக்குன்னு வண்டி. தொட்டி கலர் பாருங்கள், சன்ரைஸ் கலர் இப்படி பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. லைட்டு, அதுக்கடுத்து டார்க்கு, அதுக்கடுத்து டார்க், மொத்தம் 3 ஷேடு கலரு. அண்ட் தென் வீல்லாம் பாருங்கள். இந்த கலருக்கும் வீல் பிளாக் கலருக்கும் சரியாக இருங்க இப்போ வண்டி பார்க்குறதுக்கு. காஞ்சிபுரத்தில் இந்த வண்டி தான் இன்றைக்கி ஃபேமஸ்ஸு. ஏன்னா வண்டி கலரும் புதுசு, வண்டி ஃப்ரண்ட்டு லுக்கும் பக்காவாக இருங்க. பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் வண்டியில் எப்படி இருக்குது. பாருங்க ஃப்ரெண்டு பெயிண்ட்டும் அந்தளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். பெயிண்ட்டும் அந்தளவுக்கு நைஸாக இருக்கும், அந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா மொத்தம் 4 கோட்டு, ப்ரைமர் ஒரு கோட்டு, அண்ட் தென் அந்த க்ரீம் கலர் 2வது கோட்டு, 3வது கோட்டு வந்து எல்லோ கலர் ஃபுல் எல்லோ கலரு, 4வது கோட்டு வந்து அந்த 3 ஷேடு கலர், மொத்தம் 4 கோட்டு தொட்டிக்கு. பம்பர் பாருங்கள், பம்பர் வந்து பாடி கலர் தான். அப்போ தான் பார்க்க ஒரு சூப்பராக இருக்கும் வண்டி. வண்டியோட லுக் பாருங்கள் ஃபைனல் அவுட்புட்டில் எப்படி வந்திருக்குன்னு. பம்பரும் பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டு பட்டி பார்த்து மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணதுனால அந்த பக்காவாக இருக்கு பாருங்க பம்பரு. ஷைனிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேபினில் ஃபுல்லாக ஒரு தகுடு பாடியாக இருந்தது வண்டி. அது ஃபுல்லாக நம்ம ப்ரைமர் அடித்து பேஸ்ட்டு பட்டி பார்த்து ஸ்டாண்ட் பண்ணி அடிச்சதுனால தான் இந்தளவுக்கு அவுட்புட் பக்காவாக வந்திருக்கு. ஸோ உங்கள் வண்டி அதே மாதிரி தரமாக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்து வாங்க இதே மாதிரி தரமாக பக்காவாக ஒரு நாள் ஷைனிங்காக கார் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சொல்லுங்கள், அந்த கலர் பக்காவாக அடிச்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட். உள்ளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு புது வண்டி பார்த்த மாதிரி ஃபீல் இருக்கும். உள்ளே பாருங்கள், வெளியும் பாருங்கள். கீழே பாருங்கள் பிளாட்ஃபார்ம் இந்த ஹேமர் டோன் பெயிண்ட் அடிச்சாச்சு. ஏன்னா ஃபுல்லாக தகுடாக இருந்தாலும் அதை அடிச்சதுனால ரஷ்ட்டு ஏறாது, அதனால் அந்த ஹேமர் டோன் பெயிண்ட் அடிச்சாச்சு. ஃபுல்லாக டோர்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிளம் பெயிண்டிங் ஒர்க். எங்கள் ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஃபுல் 100% குவாலிட்டி. டயர் பாருங்கள், அந்த ரிம்மு வீல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பக்காவா. இந்த லைட் கலருக்கும் வீலுக்கு பிளாக் அடிச்சதுனால பக்காவாக இருக்குது. சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட் அந்த சன்ரைஸ் கலர் பக்காவாக இருக்கு பாருங்கள். 3 ஷேடு தெரிது பாருங்கள், சூப்பராக தெரிது பாருங்கள். 3 ஷேடு அந்த ஷேடாகவும் தெரியாது, அந்த பிட்டாகவும் தெரியாது, அந்தளவுக்கு பக்காவாக தெரியும். உள்ளேயும் பாருங்கள் ப்ளூ கலர் 2வது கூட அடிச்சாச்சு. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கலர் எப்படி இருக்குது, கலர் சூப்பராக இருக்கான்னு. அண்ட் தென் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஷேட் அடிக்கிறது வந்து ஈஸியான வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டாக பெயிண்ட் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணாலும் அது லைட் கொஞ்சம் டார்க் ஆகிடும், இல்லை ரொம்ப லைட் ஆகிடும். சில வண்டியில் அந்த பாருங்கள் சைட்லேருந்து பாருங்கள் அப்படியே அந்த 3 ஷேடு சூப்பராக தெரியுது பாருங்கள். 3 ஷேடு அப்படியே ஷைனிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பக்காவாக இருக்குன்னு. இதுதான் எங்கள் ஒர்க்கு. எங்கள் ஒர்க் இப்படி தான் பக்காவாக இருக்கும். பாருங்கள் சைட்லேருந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்து ஆர்டிஸ்ட் ஒர்க்கு. ஆர்டிஸ்ட் கஸ்டமருக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான், நாங்களே எடுத்துன்னு போய்ட்டோம் ஆர்டிஸ்டாண்ட. எடுத்துன்னு போயிட்டு மொத்தமாக ஆர்டிஸ்ட் ஒர்க்கு. ஃப்ரண்ட்டு பாருங்கள், கேபின் பாருங்கள், அது லுக்கை பாருங்கள். ஃபுல்லாக அசம்பிள் பண்ண லுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, மாஸாக இருக்குது பார்த்தீங்களா. கேபினும் பக்கா, தொட்டியும் பக்கா, சூப்பராக இருக்கு பாருங்கள் வண்டி. நான் சொன்ன பார்த்தீங்களா கார் மாதிரி இருக்கும்னு, அப்படியே இருப்பாருங்க கார் மாதிரி இருப்பாருங்க ஃப்ரண்ட்லன்னு பார்க்க. டாடா ஏஸ் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. பின்னாடி பாருங்கள் திருவண்ணாமலை தீபம் போடுறாரு பாருங்கள் பக்காவாக பெயிண்ட்ரு. எந்தளவுக்கு பக்காவாக போகிறாரு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது வண்டி. மொத்தம் ஆர்டிஸ்ட் அந்த லெட்டர் பெயிண்ட் ஒர்க்லாம் பண்ண அப்புறம் வண்டி சரியாக இருக்குங்க. வண்டி மாசாக கொலை மாசாக இருந்தது வண்டி. இந்த டாடா ஏஸ் மாதிரி நம்ம நிறைய வண்டி பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வண்டி தான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். நிறைய வண்டி பண்ணிக்கிறேன், ஆனால் வீடியோ எடுக்க டைம் இல்லை, வீடியோ எடுக்கல. அந்த ஃப்ரண்ட் பேனல் அந்த கார் மாதிரி ரெடி பண்ணிடுறேன் பார்த்தீங்களா, இந்த சைடு அந்த ஹெட்லைட் அந்த ரவுண்டு பம்பர்லாம் அந்த க்ரீம் கலர் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த மாதிரி பண்ணுறோம் காஞ்சிபுரத்தில். இது மாதிரி நிறைய வண்டி ஓடுது எங்களுது இதே மாதிரி கலர் அடித்து.
ஆனால் வீடியோ போட்டது இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இப்போ தான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி வண்டி பெயிண்ட் அடிச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய தரமான பக்காவான வீடியோலாம் போட்டுன்னே இருப்பேன். ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா தரமான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டியோட அவுட்புட் பாருங்கள், எல்லா லெட்டர்ஸ்லாம் போட்ட அப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள், வண்டி செம்மையாக இருக்குன்னு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தரமாக பக்காவாக ஒரு கார் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.